நல்லா இருக்கு. இல்லடா இல்லடா அவர் அதுல ஆடணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. கௌதம் கம்பீர் வந்து சர்ஃப்ராஸ்கான டீம் மெசேஜ் எல்லாம் லீக் பண்ணிட்டான் மெசேஜ். ஆமா ஆமா நியூஸா போட்டு என்ன பண்ணிருக்காங்க அதுல எல்லாரும் மல்டிமீடியால எல்லாரும் கிளிக்குறாங்க. இவன் வந்து ஒழுங்கா இது பண்ணலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இல்ல கௌதம் கம்பீர் இல்ல அவன் வந்து வன்மம் வச்சு பண்றான். பிளேயர்ஸ் மேல வன்மம் இருக்க கூடாது. ஒரு ஐபிஎல் ஜெயிச்சான்றதுக்காண்டி அவனை போய் ஒரு நியூட்ரலான ஒரு ஆளா எடுத்துட்டு பண்ணனும். ஒரு நியூட்ரலா இருக்கணும். பெரிய கோச்சா நினைச்சிட்டானம்ல ரிஷப் பந்த். அவர் வந்து சிட்னி டெஸ்ட்ல என்னைய ஃப்ரீயா ஆட விடல. நேஷனல் பாலை வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டிங் ட்ராக்ல அடிக்க வேண்டிய பாலெல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தனால ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல தான் பேட் அவுட் அவ்வளவுதான் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. இல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. செம்மடி வாங்குறான். ஸ்டைலே கிடையாது. 7-8 அடி வாங்குறான். போன டெஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணா இவன் வந்து ரொம்ப வால் சாப்பிடுறீங்க. தம்பி அப்படி சொல்ல முடியாது தம்பி. கிரிக்கெட் ஃபாலோயிங் நிறைய ஆகும்போது அது நின்று தான் ஆகணும். அந்த யூசுவல் கேம் கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். வெல் பிளான் அவள மாதிரி குடிச்சதானே ரெண்டு. ஏய் குயிக்கா ரீச் பண்ணு. சேவிங் செப்டிருச்சு. அதானே. ஏய் அடிச்சாம்லாம். அது யாரு? இந்த வீட்டுக்கு இருந்த ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. பழனி போயிட்டு. ஓ பழனி போயிட்டு. வம்புக்குலான் இருக்காங்க. அதான் பாய் ரெண்டு பேர் சேர்ந்து 300 கட்ட வெளிய கிளம்பும்போது நல்லா வந்தாங்களா போடான்னு சொல்லவும் முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன் அமௌண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. விளாட போடுங்க. 5 நிமிஷம் ஆகும்டா. 5 நிமிஷம் கூட வரும்டா. அடிப்பாங்க பவுலர் நேம். ஓகே ஓகே நம்ம இந்த போட்டு விடுவோம். அண்டர் 16க்கு அப்புறம் அண்டர் 16க்கு அப்புறம் இப்போதான் வந்து பிரியாணி சாப்பிடலாங்களா? இல்ல இன்னும் யாரு ஒரு வீடியோல போட்டுருக்கீங்க. எனக்கு பிடிக்கல. அசிங்கப்படுத்திட்டடா. டாடிய சேவிங்லாம் பண்ணி அது சும்மா போட்டோ எடுத்து போடா போகாது போகாது. இது எவ்வளவு வேண்டாம். இது வந்து நமக்கு நோ அவர் வந்து கண்டிப்பா வெளில வந்து சொல்லுவாரு. பிஎஸ்சியா இருந்தா வெளியில போயிருக்கா சொல்லுவார். அது சாப்பிட்டுக்கிட்டியா நல்லா கனெக்ட் பண்ணுவோம். அது எதுக்கு சாப்பிட்டது கனெக்ட் பண்ணிட்டு ஹை ஐயோ எல்பி ரொம்ப முன்னாடி கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் எல்லாத்தையும் கேட்பாருன்றத மறந்துடாது. ஏட்டானே நம்ம ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஏனே அபிபனே தப்பா எதுவும் சொன்ன? ஆமா அவர் அதெல்லாம் அவர் சொல்றாரு. மாதிரி டக்கு மட்டுவாரு. மேட்ச் பாக்குறாரு அந்த ஆளு. அண்ணே இல்லனே அவர் ஆடுன மட்டும் பாக்குறாரு. ஆனா என்ன பேசிருக்காங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ன்றத பாக்குறேன். வா 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 2 1 1 போதும். சிங்கிள் டாட் வராது. இன்னைக்கு ஒன்லி சிங்கிள் தான் தம்பி. இன்னைக்கு சிங்கிள் டூர் வெளியமா போச்சுன்னா கட்டி அடிக்கு மேல தூக்கி அடிச்சிருக்கேன்றேன். பிளேயர் ஒரு ஆள் 2 ஆள் பண்ணி
மைக் இல்லையானே கமெண்ட்ரி நீங்க ஆள் வரல பாருங்க கமெண்ட்ரி கால் வந்துச்சு நீ அங்கே உட்காந்து கமெண்ட்ரி பண்ண இப்படி உட்காந்துட்டே பேசினீங்கன்னாவே கேட்கும். இல்ல மைக் மைக் தேவையில்லை, இங்க இருந்து பேசினீங்கன்னாவே கேட்கும். பெரிய ஒரு கமெண்ட் ஒரு 2 வாரம் மைக் கொடுத்தோனே பெரிய கமெண்ட் கேட்றாங்க. கமெண்ட்ரி கேட்டிருக்கணும். ஏய் டீலாம் நீ கிடையாது, வீட்டுக்கு போயிருங்க எல்லாரும். ஓ அவுட்டா நீ போட்டு அவரை கேவலம் விளையாட்டை கெடுத்து விட்ட நீ. நீ பண்ற அவர்தான் போடு போடு போடுன்னு சொன்னாரு, நான் எங்க போட்டேன்? அவர் வாட்ல பேட்டிங் பிடிக்காம இருந்தாருன்னா இப்ப போய் உள்ள நல்லா ஆடிப்பாரு. பால் போட்டாங்க, பால் போட்டியா? அப்ப அவரோட அடி திறமையெல்லாம் அங்கேயே இது பண்ணிட்டாங்க. தண்ணியாண்டா பிரியாணி வேலையை காமிக்கப்பா. குக்கும் டைகர் கா ஏய் சைஃப் போ. யாரு டைகர்கா குக்கும் என்ன தண்ணி அவங்க அப்பாவுக்கு தண்ணி கேக்குறாராம். அது எப்படி சொல்றேன்? டைகர்கா குக்குமா உப்புமா காமாக்கா ஓடுறா. டைகர்கா குக்கும் வேற சைஃப் என்ன சைஃப்? என்னடா குக்கும்னா என்னடா? தெரியலையா? கெட்ட வார்த்தைடா. குக்கும்னா உத்தரவுடா. கெட்ட வார்த்தைடா. ஏய் கெட்ட வார்த்தைடா குக்கும்னா. தாரிக்கண்ணே வந்து சொல்றாரு. ஏய் சமோசா தரான்டா விடுறா. தாரிக்கண்ணே அப்படி சொல்லுங்க. செஞ்சு தாரிக்கண்ணே வந்து சொல்றாரு. ஏய் யாரா அவன் கமெண்ட்ரி பேசுறோம்னு அவர் அத்தாவே சொல்லிக்கிறீங்க. மீரான் அடித்தார் ஒரு சிக்ஸர். மீரான் அடிப்பாரா ஒரு சிக்ஸர், அடித்து விட்டார் ஒரு சிக்ஸர் மீரான் அப்படின்றானா. அப்புறம் சொல்லி சிரிக்கிறாரு. அத்தாவை கொஞ்சம் கூட மரியாதை வீட்டுல வேறயா இல்ல பண்ணிட்டு சொல்லிப்பாரு போல. யாருங்க பேசுறது? அதே அவங்க அத்தாவை தாண்டி அவன் தான் பவுலிங் பவுலிங் ஆக்ஷனா சும்மா தெரியல. மொபைல்ல வந்து டிவில பார்த்தா சூப்பரா இருக்குனே. ஏரியா நிறைய பேர் தான் இருக்க மாட்டாங்க, 2 வருமா இருப்பாங்க. டிவில சூப்பரா இருக்கு. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் டாட் சரியில்லை. என்னடா மேட்ச் பாக்குறேன்? மேட்ச் பாக்குறேன். அப்புறம் ஏய் சிங்கிள் டாட் சிங்கிள் இங்கடா ஊருக்கு 3 இருந்தான்டா. ஒரு அடிப்பாரு நீ பாய் அடிச்சு விட்டாரு. அவரு எப்படியே அவுட் ஆயிரான்னு தான் பாக்குறாரு. முடியல. புது பேட்ல ஆடினாலே இப்படிதான்டா, பேட்டு கரெக்டா வராது. அவர் பாட்டி கொண்டு போச்சுங்க. அங்க ஒரு ஷூ இருக்கு பாத்தீங்களா, வானவில் ஷூ, கலர் கலரா இருக்கு. அது எப்படி கரெக்டா கண்ணுக்கு அதெல்லாம் கரெக்டா பண்றேன். என் கண்ணு வந்து அங்க இருந்து ஷார்ப்பா இருக்கு. போகாது போகாது போயிடுச்சு என் கண்ணு ஷார்ப்பா இருக்கு. இதெல்லாம் மோட்டிவேஷன் இதுல ரெக்கார்ட் பண்ணி அவன் வேற தொல்லை பண்றான்டா. உங்க வாப்பா பண்ண தொல்லை போக இப்ப அவன் வேற தொல்லை பண்றான். இங்கிட்டு யாரு இவன் அழிக்கானு பாட்டு போட்டு விட்டாரு போன மேட்ச்ல. இவன் காப்பிரைட்ஸ் கிளைம் ஆக போதே அப்படின்னு வீடியோவே தூக்கிடுவாங்க. எட்டாச்சு பாடம் தான் செஞ்சாரு. ஷாட் பாய் வா வா எடுக்க முடியாது. வா வா வா. அப்பா தம்பி மேட்ச் பார்த்துட்டல சிங்கிள் ஆடு பண்ணா நல்லா கிளியர் பண்றான். சைடுல ஓபனா இருக்கு பாரு. டேய் பாத்து அடிக்கணும். ஹபீப் ஏதாவது சொல்லிருப்பாரோ, அதான் எங்க பாப்பா அவுட் ஆயிடுச்சு. இல்லனே அன்னைக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் கூட 6 வரப்போன்னு நினைச்சேன். அடுத்த பாலே எங்க பாப்பா அவுட் ஆயிட்டாங்க. நீ அவுட் ஆயிரு விளையாடல அப்படின்னு இருக்காரு. பாப்பா பத்தி பேசிட்டே இருந்தது தான்டா அதுல அவுட் ஆயிட்டாரு. அது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு. மைண்ட் கான்சென்ட்ரேஷன் விட்டாரு. என்ன அங்க ஏப்பம் விட்டு வராரு. பிரியாணி தான் வேலை வந்துருச்சு.
ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி போறீங்களா உள்ள? செமிச்சிருச்சா? செமிக்கும் செமிக்கும் பின். அவர் பிரியாணி சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்காராம். சாப்பிட்டாரு வேலை முடிஞ்சு. அத்தாயனே சொன்னார்ரா அப்பவே. இங்க மலைக்கு அப்படியே உருளு. க்ளோஸ் பால்னா இது விளையாட எனக்கு விட மாட்டேது. டேய் இல்லடா பவுன்சர் பால்லாம். எனக்கு விட மாட்டேது அவருக்கு விட மாட்டேது பால்லாம். ஓவர் முடிஞ்சு. அடுத்த பேட்ஸ்மேன் யாரு கட்டிக்க? இது தெரியலையா? 10. அலிகான் சப்பாத்தி ஊத்திட்டானான்னு கேளுங்கப்பா. எடுத்து வர சொல்லுங்க, கிரேவிக்கு வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அவனை பாரு இப்பவே போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். இப்பதானடா போனாவே. யாரு போன தண்ணி குடிக்கிறானா? ஸ்பிரைட் வேற கேட்பானே. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு திரும்பி செகண்ட் ரவுண்ட் காண போறேன். யார் வண்டி இது? யார் வண்டிமா? ஓகே திருவண்டி ஓண்டியா? ஓகே உடம்பையில் இங்க தான் இருக்கு. ஒண்ணும் ஏய் பேசுடா மைக்ல. இங்க சும்மா இங்க உட்கார்ந்து பேசு. நமக்குள்ள உட்கார்ந்து நீ வாட்ல பேசிட்டே இரு. நீ வாட்ல உட்கார்ந்து பேசிட்டே இருந்தீனா வாட்ல போயிட்டே இருக்கும். சீசன வயன் அவ்வளவு அஞ்சுக்கோதுல. யார வேணாலும் திட்டு. நீ வாட்ல பேசிட்டே இருக்கலாம். மைக்னா தனியா வச்சு பேசி அப்படி கொடுக்கலாம்ல இருக்குது. என்ன நீங்க கமெண்டேட்டர்ஸ் மதிக்க மாட்டீங்க. கமெண்டேட்டர்ஸ்க்கு அவ தனியா விடு. அஜீசனை பத்தி எதான்னு சொன்னேனா மஸ்தான் பாய் போட்டு கொடுத்துறாரு. அதனால அமைதியா நான் சொல்லுவேன். ரெண்டாவது விக்கெட் அடிக்க. ஸ்கோர் போடுறது 3 ஓவருக்கு. கம்மி. ஓவருக்கு 3 தான். ஷிட் நான் கூட பேட்டிங். அது பந்து கீழ போனா ஒண்ணு தான் ஓட முடியும். அதுக்கு போக முடியாது. எல்லாம் மாட்டி நிக்குது. அதான் வளர்ந்துச்சு. சரி அன்னைக்கு நல்லா ட்ரையா இருக்கு. போகாது. மையா டைட்டர். ஏய் என்னாச்சு? கால்ல அடிச்சு. ஏய் ஸ்ப்ரே எடுத்துட்டு போங்கப்பா. அது இப்ப அடிச்சதா கால்ல ஓடி வந்தாரு. குடுங்க குடுங்க. சும்மா அடிக்கிற மாதிரி சவுண்ட் விட்டுரு. இல்லையாடா போல. காமெடி பண்ணாதீங்க. டேய் என்ன வச்சிருந்தேன்? ஓடி வந்தாரு. இல்ல பாச்சே. இல்ல இல்ல இல்ல. தண்ணி அங்க தான் இருக்கு பக்கத்துல இருக்கு. காமி எப்படி அடிப்ப? நான் சொல்றேன். தண்ணி இருக்காங்க கொண்டு போ. ஓடுங்க தம்பி. உள்ள இருக்கு உள்ள. எப்படி அடிப்ப? நான் பாத்துனேன் வேண்டாம் டீம் காண்டி விளையாண்டுட்டு இருக்கேன் உள்ள. கேமரா உன்னிப்பா கவனிக்கும் பாருங்க. சிட்டி கிட்ட போயிட்டாப்ல. கேமரால உன்னிப்பா கவனிக்க போயிட்டாரு. பாய் அது வந்து இல்ல போட்டுருக்கு. உங்க பையன் தான் சவுண்ட் கொடுத்தா அப்படி பாரு. லேட்டா சொல்லு. எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் எப்படின்றது. தெரியும் அவருக்கு உண்மையிலே. இதுக்கு முன்னாடி யாரு பேசுறான்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் போன் அடிச்சு சொல்லிட்டாரு. பிரதர் Ready பேசுறது பண்ணிடுறேன். நான் தான். தகவல் கலஞ்சியம் சொல்லிடாதீங்க உடனே. நீங்க யாருன்னு? யாரு ப்ரோ? சார் யார் பையங்க? இருக்காரு. சொல்லி கொடுத்துறாதீங்க. தூக்கு சாக்கு இருக்கு. சாக்குல தூக்கிட்டு வந்துருமா? குமானே சாக்கு தூக்கிட்டு வந்துரும். ஸ்ட்ரக்சரா அட பாருங்க. பேட்ல எங்க அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் வாங்கணுமா நம்ம? அடுத்து ஒரு ஐசி யூனிட் ஆம்புலன்ஸ் எடுத்துறீங்க பாரு. இல்ல அவரு அடிச்சு ஓடி வந்தாரு. திரும்ப போறப்ப தான் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இல்ல கால்ல அடிச்சு. பேட் டிப் அப்படியே ஓடி அவர் சொல்லுவார் பாரு வெளிய அப்படியே ஓடி வந்திருந்தா கூட அந்த ரத்த கட்டணை கலைஞ்சிருக்கும். ஓடி வரா போச்சு கேமரா அந்த இருக்கு. ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கு. போச்சா இன்னைக்கு போச்சா யாரோ சொன்னாங்க நானே சொல்லுவேன். இது ஆடியோவை எடிட் பண்ணி இத ரிப்பீட்டடா போடுவோம். இங்க வச்சு எதுக்கு பேச முடியாது. அப்படி ஓடி தோட நீங்க எங்க இருந்து பேசினா எடுக்கும். டக்குன்னு அங்கிட்டு போயிட்டு பாருங்க உண்மைதானா? நீங்க அந்த ப்ளூ கலர்ட்ட போய் நின்று பேசினா எடுக்கும். நல்லா இருக்கா? எவ்வளோ கட்டி போட்டீங்க போனாங்க எடுத்து போயிட்டேன் நான். போன வாட்டி உண்மையிலே இங்க நல்ல சோ கிடந்துச்சு. ஷாட் போடு. நல்லா மோட்டர் அடிக்கி ஒரு ரன் தான் ஆடுறாரு. இதான் மைக்கு. அதுக்கு பேசிட்டே இரு. நீ வாட்ல மைக்கு நினைச்சு பேசிட்டே இரு. உட்கார். இதை எடுத்து இங்க வச்சுக்கோங்க கூட. நம்ம சொன்னதை கேட்டாங்க போலனே.
உட்காரு. மைக்ல இப்படி எடுத்து உட்காருடா. தட்டி விட போறேன். கட்ட மாட்டேன். தட்டிட்டு விட்டுறாத எப்பா ஆவேசத்துல. பேசு, மைக் பிடிச்சிட்டு பேசு. அடி கொண்ட வெறி சாட்ராடே பவுண்டரி. அஜீசனே நீங்க சொன்ன மாதிரி நீங்க செய்யறது தான் இருந்தேன். ஹபீபா கேட்டார் போல, உடனே அச்சார் என்ன வச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அஜார் பாய்ட்ட கொடுத்துட்டு இல்லதான் ஒய்ஸ் கேப்டனா போட்டுருக்காங்க. சிராஜ் என்ன பண்ணாங்க? எதுக்கு 4 ஸ்பின்னர்? பொழுது பேசுடா. யானையா என்ன காட்டுங்க. அது போறப்ப சும்மா கழட்டி போட்டு போயிடு. தெரியுதா? நானும் இவ்வளவு பிரமாண்டமான சுவா. அப்பா மூஞ்சி மணிக்கு நான் உள்ள போறேன். அவர் அனுப்பிடுவா. அப்பா இது பாருங்க குட்டி காடு. அப்பா சிராஜ் எல்லா இதுலயும் நல்லா பண்றேன். அவனே ஏடிஎம்ல இங்கே ஏடிஎம்ல போடும்போது அடிச்சான். அவன் அப்படியே 3வது டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. நீங்க அப்படி ஏத்தவே மாட்டாங்க. சும்மா அந்த ஒரு 10 பேருக்கு பந்தாவா வச்சுக்கலாம். அவ்வளவு இதானாலதான் அவன் அந்த மேட்ச்ல வந்துருக்கான். அப்போ வேர்த்துச்சு முட்டி வச்சு தொடச்சிட்டு இப்பொழுது வெறி கொண்ட வந்த பால் கரெக்டாக ஹபீபா காலில் பட்டு கேட்சாக மாறுமா? இல்ல விட்டாங்க. திருவண்ணு அடிப்பட்டோட வெளியே ஆடிட்டு டொமஸ்டிக்ல வந்து நீ ஆடி வந்து அவளை வந்து ரீசெண்டாக வெறி கொண்ட வந்த பால் பாசித்தனை கால்கடியில் நுழைந்து கீப்பர் பிடிக்காம விட்டார். சித்திக் பாயங்க ஓ வெறிகொண்டா வந்த பால் பாசித்தனின் கால்கடியில் நுழைந்து அடித்து ஃபீல்டர் பிடித்து தடவி கையில் இருந்து பாலை எடுத்து பவுலர் கொடுத்தார். இதுதான் மைக்கு, புதுசா மைக். வெறி கொண்ட வந்த பால் கீப்பர் கையில். கீப்பர் என்னப்பா பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. பவுலர் அவர்கள் பாசித்தன்னை பால் போட்டார், அடித்தார்கள். ஆஃப் சைடுல ஓடுறாங்க. 2 ஃபீல்டர்ஸ் ஓடுறாங்க, பேட்ஸ்மேனும் ஓடுறாங்க. ஹபீபாய் பாத்துக்கிட்டே ஓடுறாரு. பவுலர் கிட்ட அடிச்சுன்னா அவுட். ஓவர் 4 ஓவர் முடிவில் அப்பா ஸ்கோர் 4 ஓவர் முடிவில் 17 ரன்கள், 1 விக்கெட். அது சொல்லக்கூடாது.
இவரு டிசிப்ளினான பிளேயர். உலகத்திலேயே வந்து ஒரு ரோல் மாடலா வந்து ஒரு ஆளை சொல்லணும்னா அவனை தான் அடிச்சு போவோம் அவுட் போவே மாட்டேங்குது. இப்பொழுது கேப்டன் அவர்கள் ஆப்போனன்ட் கேப்டன் அவர்கள் கிட்ட போய் பவுலர் பிடிக்கிறாங்க. இந்த பவுலர் கலீல் பாய் பண்ணிக்க போடுறாங்களேப்பா. இந்த புடிந்து அவங்க இப்படி தான போடுறாங்க. கலீல் பாய் பண்ணிக்க. ஏய் சத்யாண்ணா இப்படி போட்டா நல்லா இருக்கு. ஷிட் திருவண்ணே சூரியன் அடிக்கல பாக்காதீங்க. இப்பொழுது திருவண்ணே 7ஆம் நம்பர் ஜெர்சியை போட்டு தோனி அவர்கள் மேல் போயிடார். இப்பொழுது பேட்டை மாத்தி MRF பேட்டை திரு அவர்கள் வாங்கி கொண்டு DSC பேட்டை ஹபீப் அவர்கள் போன மேட்சில் திரு அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். இந்த மேட்சில் செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா என்று காத்திருந்து பார்ப்போம். பிடிக்க மாட்டேன். இப்பொழுது திரு அவர்களுக்கு வர முதல் பந்து ஸ்பேஸ் ஓடி வரார். தவி போடுறார். ஓ அடிக்கவில்லை. முதல் பந்து எப்பொழுதும் போல் கெத்துமணிக்கு ஸ்டொக்கு வைக்காமல் விட்டார். இரண்டாவது பந்து பனைமரத்தில் 6 போகுமா? இந்த இருக்கு பனைமரம் உண்மையாவே. ஓ இந்த பால் வைட். ஃப்ளைட் இந்த நேரம் பார்த்து கிராஷ் ஆகுது. அந்த நேரம் பார்த்து திரு அவர்கள் 6 அடிப்பாரா? நல்லா இருக்குல்ல இங்க இருந்து கேமரா பச்சை பசேன்னு இருக்கு எல்லாமே. திருவாணி குட்டி கோண்டா இருக்காங்க. ஓடி வந்த பந்து திரு அவர்கள் கிட்ட போய் எங்க போச்சு பால்? ஓ லெக் சைடில் போயிடுச்சா? சிறப்பான ஒரு பேசுங்க மைக். அருமையான ஒரு லெக் சைடில் ஒரு பவுண்டரி. முதல் பவுண்டரி அஸ்லாம் அணியினருக்கு இதுவே முதல் பவுண்டரி. 6 ஓவரில் வந்திருக்கின்றது. 6 ஓவரா? இது ரொம்ப தப்பு. ஆமாண்டா.
ஏமாறலாம் பண்ணேன், நானே அவுட் ஆயிட்டு வருவேன். அதான் பண்ணுவேன். இது இப்பெல்லாம் அவுட் ஆகும். ஏன்னா நான் நீ ட்ராக் பண்ணி போறேன்னு வச்சுக்கோங்க, பந்து படக்கம் உள்ளுக்குள்ள இது உள்ளுக்குள்ளே எப்படின்னா பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது. இது ஒரு கிலோ வச்சிருக்கீங்க, அது ஒன்று புதுசு வாங்கியிருக்காங்க. அது இது எப்பயே கொடுத்துறாருல போடலைங்க, லவ்வா பார்க்க மாட்டாமே. என்னையா நீ போட்டு அமைக்கிட்டேன். பொழுது வேகமா வந்தது திருவாவர்கள் கிட்ட. ஓ, இது பவுண்டரியா? போகவில்லை பவுண்டரி. ஆனா இவனுக்கு நல்லா அமையுதுங்க அந்த பேட்டு. கிளீனா உழுது பாக்க. ஓ, 2 ரன் அடித்து விட்டார்கள். நல்லா போ சரிதா வாத்தா, நான் சொல்லன்னா கையை உள்ள விட்டு எடுத்துட்டு போட்டான். நான் தெரியாது நினைக்கிறேன். சிறுசுன்னு தெரியுது. அது பைத்தியமா நானு ஜெயிக்கும். ஆமா பைத்தியங்க. போன வாரம் Out. மேட்ச்ல வந்து முட்டை கரெக்டா போட்டேன் காலால. அவன் சும்மாதான் இருக்காரு. ஆனா ஒன்னே என்னையா போட்டு விட்டாங்க. அதான் அவன் மனசு வருத்தப்பட்டான். நான் அன்னைக்கு அவன் அவ்வளவு தூரம் வளர்ச்சி பண்ணி ஓ, போனா ஏன் அவன் திறமா இருக்கு. அவனுக்கான ஓப்பனிங் கிடைக்கும். உழப்பிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்? பிளானிங் ஒரு 2 பேரும் செஞ்சு யார் இல்ல திருவண்ணி இதுவும் நினைக்கிறது இதுதான் ஓகே தான். எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்றாங்க. கூட பிறந்த சகோதரனை மாதிரி ஒரு ஆளை போய் நல்ல மனுஷன். மாடி புடிச்சு சீட்டான் இங்க பெரிய சீட்டான் பையனை வெளியே நிற்கிறாப்ல. எத்தனை பிளைட்? இங்க ஒண்ணு போச்சு, இங்க ஒண்ணு போச்சு, அங்க ஒண்ணு போகும். நான் வந்து பைக்ல வரவே தலைக்கு மேல பிளேட் கிராஸ் ஆகும். ஆ? நீங்க வரும்போது நாங்க வரும்போது பிளைட்ட திருப்பினாங்க. உள்ள திருப்பது பிளைட் லேண்ட் ஆகுது. இங்க பைக்ல வர இங்க லேண்ட் ஆகுது. போகுது. நாங்க போட்டோ எடுத்துருக்கோம். அதை நான் போட்டோ நான் நாங்க வீடியோவே எடுத்துறோம். எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, பாம்பே போறாங்கன்னு ஃளைட். எத்தனை தடவை தான் பிளைட் வேடிக்கை பார்த்து டாடா கட்டுறது. ஒருத்தர் பிளைட்டுக்குள்ள போகணுமா இல்லையா? அதனால வேடிக்கை பார்க்கறது விட்டுட்டேன். ஓட விட்டு நான் கிட்டக்குள்ள இருந்தா சொல்லலாமா? சகோதரனை சொல்லலாம். குணம் அப்படிதானே இருக்கு. ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரனோட குணம் வந்து இப்படி அவனுக்கு இருக்கு. பாசித் அவர்கள் ஸ்டெடியாக பாலை பார்த்து நிற்கும் பொழுது அகலமான பந்தை வந்து வீசும் போது பேட்டில் பற்றி ஓடுதா. கலீல் பாய் மணிக்கு போட்டாங்க. கலீல் பாய் மணிக்கு போட்டாங்க. இல்ல நம்ம தான் கொடுத்தோம் உங்களுக்கு. யாரு மேல இருக்கு பாத்துக்கோ. ஓகே, இப்பொழுது திரு அவர்கள் ஸ்டெடியாக நிற்கும் பொழுது பால் வந்து ஸ்ட்ரோக் வைத்து வேணாம் என்று ரன்னு ஓடினார்கள். ஓடவில்லை. வேண்டாம் என்று ரெண்டு அவாய்ட் பண்ணி விட்டானா? ஆமா, இங்கிலீஷ் கலந்து தமிழ்ல பேசுறது வேற போச்சு. தங்கிலீஷ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் இங்கிலீஷும் தமிழும் கலந்தா தங்கிலீஷ் ஆயிடு. பாருங்க சொல்றாரா இல்லையா பாருங்க. மனுஷன் இல்லன்னு சொல்றாங்க. மணிக்கல அப்ப ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க. ஓ, ஸ்டெம்பி கிட்ட போய் அடிக்காம விட்டார்கள் கீப்பர். நம்ம கீப்பர் மணிக்கு இருக்காருப்பா. இல்ல, போன வாரம் ஏதோ சிக்கிச்சு பால் கையில. அதெல்லாம் நான் யூடியூப்ல பாக்குறேன். இந்த பால் வந்துச்சுங்க. இப்படி புடிச்சிட்டு திருப்பி இப்படி ஒரு ஸ்டம்ப், ஃபர்ஸ்ட் ஸ்டம்ப் அதுதானே? ஃபர்ஸ்ட் பிடிச்சு இல்ல, ஒத்த கையில புடிச்சிட்டு ஒத்த அதுக்கு கடைசி விக்கெட். ஓ, கடைசியா? அதுதான் ஃபர்ஸ்ட். நல்லா இருந்துச்சானா?
தோனில அந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. ஒரு 9 இந்தியா ஒரு ரிசர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வெளியே ஒரு மேட்ச்ல எத்தனை ஸ்டம்பிங் 7 களிமண் கருப்பா இருக்குங்க. அந்த ஸ்டெம்பில் ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச். உண்மையிலே தோனி முடிஞ்சிட்டாங்க. தோனி பெரிய லெவல்ல செம்பாயா சும்மாரியா நீ ஒரு நல்ல மனுஷன் மாதிரியா இருக்கு. வயசு ஆபத்துடா, அப்பள விடக்கூடாதுடா. கோலி ரெக்கே உள்ளதே தப்புங்கறாங்க. வயசு உள்ள விட்டு அடிக்கிறீங்க. அந்த மரத்துல ஏதோ வாயில நோயமா ஏதோ பேர் வைங்க அப்படினா குச்சின்னு வேலை வச்சுக்க அப்படின மாதிரி. மாங்காய் மரம், மாம்பழ மரம் இது பக்கத்துல அப்படியே இருந்துச்சுனா மாதுளை பழம், மாமரம் மாமரம் போவே போறாரு ஒரு 10 இது வந்து இவ்வளோ மாங்காய் மரம். நம்ம ஒரு கேட்ல பனமரம் பக்கத்தில் இருக்கா? பனைமரம் ஹைட்டாக இருக்கா பனமரம்? அங்க அந்த மரம் நம்மளுக்கு நேரம் அண்ட் அது அந்த சைடு பக்கத்துல போடுங்க முதல்ல. அப்புறம் இது புளி மரம். இது புளி. புளியக்காக அடிச்சு ஆகும். இது சின்னமா இப்படி வெறுவடையா சின்ன வெறுவடையா நான் சின்னதே இல்லை. டேய் அருமடா. சின்னதே இல்லை. டாக்டரா ரெண்டாவது ரெண்டு இழுக்கலாம். வேணாம் அப்படி பாலை மட்டும் தூக்கி போட்டு வந்துடும். அவன் சாப்பிட்ற விட என்ன வரும்? விளையாட விட மாட்டாங்க. அபீப் பாய் இருக்கீங்களா இல்லையா? டுவெல்ஸ் இருக்கும் ஷாட்டியா ஷாட்டியா லவ்லி ஷாட்டியா பவுண்டரி 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 போடா போடா போ போடா. ஏன் தெரியல என்னன்னு பாத்துக்கோங்க. எங்க இருக்கு அந்த மட்டைனா 4 தானே? மட்டை லைன் தான். ஏய் மட்டைனா 4 மட்டைனா 4 அந்த அங்க பாரு அங்க பாரு. இந்த பாரு அந்த மட்டை லைன் தான் அது. அந்த பாரு மட்டை அந்த மட்டை இருக்கு பாரு. வச்சிருக்கீங்க பாரு இதே லைன் தான். பவுண்டரி 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 ஓகே ஓகே. அது கரெக்ட்டா சர்க்கிள்ல வந்துருக்கு. பேட்டிங் பேட்டிங் ஜீரோனே. என்ன டேய் டேய் ட்ரெயின்ல டேய் பவுலர் இல்ல அது இறக்கும் போது இப்படி இல்ல. எனக்கு விழுகவே இல்லையே பேட்ல. இல்ல பாய் பிச்சு நீங்க அந்த மாதிரி சரியில்லை. இல்ல அவர் எப்பயுமே அப்படிதான் ஆடுவாரு. நீங்க பிச்சு அந்த அளவுக்கு அசிஸ்ட் பண்ணல. நம்மளுக்கு வந்து விருக்கு விருக்கு மேல இங்க வரணும். விருக்கணும் உங்களுக்கு வரும் எப்பயுமே. இந்த இதுல வரல. நீ என்ன பண்றீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் போயிடுறீங்க. கரெக்ட் தான். நீ மிச்ச கிரவுண்ட் கரெக்ட் இங்க வந்து சரியா வரல. ஏய் வேணா நல்லா ஆடிட்டு இருக்க தேவையில்லை. கிரவுண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்ட். நான் பந்து குத்துறணும் விருக்கு மேலே ஏறி. கிரவுண்ட் வேலை எனக்கு கண்ணு. அங்க ஒரு கிரவுண்ட் நம்ம கூட போட்டுருந்தோம். நம்ம கூட கிரவுண்ட் ரெடி பண்ணி எங்க அங்க எங்க அங்க எல்லா கிரவுண்டையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இல்ல இல்ல உள்ளுக்குள்ள நம்ம ஒண்ணு சுத்தம் பண்ணோம்னா நம்ம வச்சுக்கலாம். சுத்தம் பண்றதுக்கு யாரு ஐயா தான் செலவாகும். சுத்தம் வேணா நில்லுங்க. ஏய் ஸ்கோர் வந்துருச்சு நின்னு அடிங்க. உள்ள அம்பேர் செகண்ட் பேரா வரமா 6 ஓவர். அபிபாய் உள்ள இதெல்லாம் நிக்க முடியாது ரொம்ப வலிக்குது. குட்டி வீங்கிது. இந்த நான் ஒரு மாதிரி பேட்டிங் இறங்கும்போது பாத்துக்குறோம்டா. 18 ஓவர் தானடா. நீலா இருக்கா வேற காம்பரவா இருக்கா? லெகம்பர் தாங்க போறாப்ல தமிழ் போடு. அடுத்த ஓவர் மெயின் நம்பர் போம்போது நீங்க போங்க. மனுஷனை போய் யாரு அடி வந்துருக்கு ஸ்ப்ரே அடிக்க வேணாம்ன்றாங்க பாய். காலை இப்ளீஸ் உண்மையிலே இப்ளீஸாவே இருக்கிறீங்க. மஸ்தான்ங்கிற பேர் வச்சவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க.
உண்மையான பேர் நல்லா புளியங்காய் பிடிங்க. அழைத்த பெயர் என்னுடைய பேர் சாய். உன் பேர் சொல்லுவாரு. அங்கிட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பேர் சொல்லுவாரு. வயசு அகமது இல்லையா? செம்மன் பிறந்த மாதிரி இருந்துச்சுல. நிறைய பிள்ளைய பிறந்து இறந்தனால அந்த பேர் வச்சாங்க. எனக்கு யோசிக்கல தெரியல. இந்த மஸ்தான் சுல்தான் இப்படி பேரை வச்சீங்கன்னா சுனா எழுத்தா ஏய் லெக்கன் மிடில் அடுத்து யாரு இறங்க பிரமாணி பிரமாணி பிரியாணியில பட்டை கொஞ்சம் இருந்துச்சு அந்த காட்டம் அதான் அந்த காட்டம் பட்டை வாடையே தெரியும் பட்டா தானே வாடை தெரியும் பட்டை அடுத்து யாருக்கு தெரியாது இங்க போட்டாளது சிக்கனுக்குங்கிறதுனால நல்லா தெரியும் இந்த அளவு போட சிக்கன் அந்த கைக்கு வர வராது கைக்கு வராது இந்த அளவு போடலைன்னா சரியாவே ஒண்ணுகளில் அடி எதுவுமே நீங்க ரொம்ப அவசரப்பட்டு ஆசைப்பட்டு டைமிங்கே கிடைக்கல. ரொம்ப புண்ணாகும் வேணாம். குளிக்குது. ரொம்ப புண்ணாகும். அப்ப புளியங்க புளிக்காம. நீங்க அப்டம் வச்சிருந்தேன் காணோம். கையில வச்சிருந்தா பார்த்தா நீங்க அப்டம் வச்சிருந்தேனே ப்ளூ கலர்னே. இந்தா சாப்பிடு. புளிப்பா இருக்கும். தின்ன மாட்டேங்குதுனே நாய். தின்ன குளிக்கும். சூப்பரா இருக்கும். நான் யாருக்காச்சுன்னா வேணும்? வேணாண்டா 5 ரூபா. வெளியே நம்பர் வேணானே. இந்த பையில எப்படி பையில அந்த ஜிப்ல போன் இருக்கும். ஜிப்ல மேய்க்கு நம்ம பேடு அங்க இருக்கு. போய் புளியங்காய் எடுக்கிறதுக்காகவே போவோம். சீக்கிரம் தானே நீ அதுல பால் ஒண்ணுதான் இருக்க பேடு. புளிய மரம் அஜிஸ் எடுத்து போயிருக்கானா? இது அப்டமன் நீங்க வச்சிருந்தேன் காணோம் என்னோட. இது இதுல இருக்குது. பேக்ல கிடக்கும் பாருங்க. நானே வச்சிட்டேன். 590 இருந்துச்சு நான் எடுத்து ஓரமா வச்சிருக்கேன். இப்போ யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது அப்டமன் எடுத்தீங்க. நீங்க அப்டமன் புரியா? பாடு எடுத்து வச்சிட்டே. ஏய் தானே காமியே. பிளாக் ப்ளூ பிளாக் ப்ளூ எஸ் அது எப்படி போச்சு? கீழே வந்து எடுத்து ஃபுல்லாக போட்டுருப்பாங்க. என் பேர் சஃபீர். சைஃபு. எங்க அண்ணன் பேர் தான் சஃபீர். இது அப்படியே போட்டுருக்கு. சைஃப்னு சஃபீனா எஃப்ஐ வரும். இது எஃப் மட்டும்தான். சீரிச்சு போட்டுருக்க. நாய் கொடுக்கணும். அது நாயில நிக்காது. போதும் பஸ் எங்க அண்ணன் பேர் தான் சஃபி. தாடி வச்சவர் சைப்பு தாடி வச்சு பாரு. காடு இல்லையா? தெரிஞ்சிருக்கு. இந்தா சாப்பிடு. சரி பாருங்க.
ஷிட் அது மேல போட்டு இந்தா ஓடியே போய் ஷிட் அதுக்காக கொடுத்தோம் எனக்குலாம் உடனே அஃபெக்ட் ஆகும் என்னோட இதுக்கு இன்னும் எப்பயுமே நஷ்டம் அது டெய்லி அந்த வெண்ணெயை சாப்பிட்டுருவாங்க என்ன சாப்பிட்டாங்க கண்டிப்பாக முதல்ல வயிற்றுல புண்ணா இருக்கனால தான் நமக்கு எஃபெக்ட் வெளியே வரும் நாட்டில் அப்படிதான் நீ சொல்கிற ஒன்று நான் எல்லா டாக்டரும் பார்த்துட்டேன் நாட்டெல்லாம் பார்க்குறது அவசரம் இல்ல நீங்கள் போட்டீங்க ஓவர் நிறைய இருக்கு ஆடுங்க எத்தனை ரன் அடிச்சிருக்கோம் பாய் நான் இறங்கி 50 ரன் அடிச்சிருக்கேன் திரு அவர்கள் ஸ்டெம்பை பறி கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறார். திரு அவர்கள் என்ட்ரி வீரமாக போய் வரும்பொழுது சோகமாக வரார். பேசுங்கண்ணே. இப்பொழுது பிரபா அவர்கள் என்ட்ரி கொடுத்தார். நம்மளுக்குலாம் வாயில பிஜிஎம். நீ இறங்கும் போது தூம் மியூசிக் போட்டு வருவாங்க. ஓகே பேட் கட்டலையானே நான் சுத்தி போயிருக்காங்க. அவர்லாம் அவுட்டா போயிருக்காரு. தண்ணி வந்து வரல நீங்க முன்னாடி ஃப்ரண்ட் போட்டுறீங்க. ஆனா எல்லாமே எல்பி தொலைய மாட்டேன். அதே மாதிரி நீ பேட் அவுட் இருந்தாலும் போடு அங்கிட்டு இந்தா இங்கே வா. சாப்பிட்டுருச்சு. அது மேஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சா அதே மாதிரி பேட் அவுட் இருந்துச்சுன்னா வெளியே போயிருக்கு. 4 என்னடா நாய் இங்க பாரு. பயந்து ஓடுது என்ன பார்த்தா. கையில மஸ்டர் இருக்கு. இல்ல அங்கதான் இருக்காரு. தமிழ் அவர்கள் லெக் அம்பையரா இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். இவர்களுக்காண்டிய ஒரு பிஜிஎம் எடிட்ல போட்டு விட்டுறோம். இது உனக்காக நம்ம பிஜிஎம் போட இருக்கும். பின்னர் தெரிவிக்கப்படும். சரி இந்த கேப்டனுக்காக இந்த பிஜிஎம் போடுவோம். கேப்டன் அம்பையர் மாறிக்கொண்டிருக்கிறார். அடுத்த நிமிடம் அம்பையர் லெக் அம்பையர் திரு அவர்கள் நிற்கிறார். வெள்ளை பேண்ட் வெள்ளை டிஷர்ட்டே போட்டிருக்காங்க. கேப்டன் காண்டிய ஒரு பிஜிஎத்தை போட போறேன். நான் சொல்றத போடுங்க. நான் ரெடி தான். 6 கூட ஓடலாம்.
நீ தமிழ்ல நீ போறாங்கண்ணா அது போகும்போது போட்டுடுவோம். இரு இன்னும் உள்ள போல மேட்சுக்கு போல இன்னும் இறங்கல பேட்ஸ்மேன் இறங்கல வெயிட் ஷிட் இங்க பாரு நாய் இப்ப இல்ல எடுத்து வச்சு நம்ம என்ன பிச்சு வேணும் எடுத்து வைக்கணும்ல அது ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க இருங்க நான் வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு தெரியாது ஏய் கணக்குல ஓடுங்கறாங்க பாட்டு மட்டும் இருக்கு யூடியூப்ல இருந்து எடுத்து அடிச்சான் பாரு கேப்டன் கேப்டன் காண்டி இதோ அது எடுங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க சரி ஸ்டாப் பண்ணுங்க எந்த பிச்சும் எடுக்கலாம் மத்தப்ப இப்படி எந்த பிச்சும் வைக்கணும் எடுக்கணும்ல இங்கிலீஷ் வீடியோ வேஸ்ட் ஜான்ஸ் என்ன பிச்சு பண்ணுங்க ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு கிட்டக்கலையே ஸ்டொக்கு வைத்து கிட்டக்கலையே ஒரு ரன் ஓடினார் கேப்டன் அவர்கள். இதோ கேப்டனு காண்டிய பிஜிஎம் இல்ல பிரபா அவர்கள் காண்டிய பிஜிஎம். அங்க இருக்கு முன்னாடி இங்க பாரு நாய் இங்க பாரு நாய் ஸ்டொக்கு ஏயா கத்துற தண்ணி முடிச்சு கத்துற நான் என்ட்ரி ஆகுவேன் தண்ணி குடுக்க போகும்போது பிஜிஎத்தை போடுங்க. இதுக்கெல்லாம பிஜிஎம் போடுவாங்க போடுறது என்ன இருக்கீங்க டெஸ்ட் பிளேயரா ஃபர்ஸ்ட் பிளேயரா பை நான் சொன்னேன் நீங்க போடணும். நான் கேப்டன் இது பேசுறதுக்கு கமெண்ட்ரிக்கு நான் தான் கேப்டன் நீங்க வைஸ் கேப்டன். நான் சொல்றது கேட்டு போன நீங்க அவளை ரிப்பீட் பண்ணிக்கணும் நம்ம படிக்கலாம். நானும் யூடியூப்ல தான் போய் பார்த்தேன். அப்புறமேட்டு வீடியோ திருப்புற வீடியோ அனுப்புறதுக்கு அப்புறம் 5 ஸ்டெம்பிட்டு ஒரு ஸ்டெம்பிங் கூட மிஸ் ஆகல. நீ பாத்தியா நீ வந்தியா மேட்ச்ல வந்தால பாலா கடிச்சதுமே பேட்ல வாங்கி தான் அடிச்சீங்க. பாலா அவுட் தான். போட்ட பொண்ணு எல்லாரும் அவுட் எல்லாரும் அவுட் தான் பை. நான் சொன்னார்ல முன்னாடி தான் அடிச்சாங்க. போடணும். பாலா இல்ல இன்னொருத்தர் பவுலிங் போட்டார்ல ஒருத்தர் பவுலிங் போட்டார்லங்க ஒரு கலர் பனியன் போட்டு பவுலர் லேட்டாக வந்து கையை சுத்தி பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பிரபா அவர்கள் ரெடியாக நிற்கும் பொழுது அம்பையர் அவர்கள் பவுலரை போட சொல்லும் பொழுது நான் ஸ்ட்ரைக்கில் உள்ள கேப்டன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ட்ரைக்காக அடித்து விட்டார். ஆப்பனண்ட் கேப்டன் அவர்கள் பிடித்து எரிய போது வந்து உருண்டு போகின்றது. விடாம பேசின பாத்தீங்களா இதெல்லாம் திறமை. திறமையை கொண்டு கொடுத்து அடுத்த பேட்ஸ்மேனுக்கு இது கொடு கமெண்ட்ரி கொடு. இல்ல நான் இப்ப தண்ணி குடிக்க போவேன். பிஜிஎம் வேணும். ஜீஸ் அவர்கள் கேப்டன் அவர்கள் காண்டிய இதோ பிஜிஎம் எடிட்டர் கண்டிப்பாக நீங்க போட்டே தீரணும். எனக்கே தெரியாதப்பா உனக்கு தெரியும். ஜாக்ஸ் வேறல வந்தா நீங்க எப்படி பேட்டிங் இறங்குங்க சொல்லுங்க கண்டுபிடிச்சிருங்க. பிஜிஎத்தை கண்டுபிடிச்சிருங்க. அந்த இடத்தோட கூட வர மாட்டேங்குது. சத்யாண்ணே தமிழண்ணே எனக்கு ஒரு பிஜிஎத்தை கண்டுபிடிங்க. நான் சொன்ன எல்லாமே செய்யணும். நான் கேப்டன். நாய் இங்கே பாரு நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன். வண்டி எங்க போட்டுருப்பீங்க அங்கயா இதுல என்ன ஓ பவுண்டரியா நானும் ஒரு பவுலர் தான். இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகி கொண்டிருந்த 2 பிளேயர்ஸும் மஸ்தான் பாய் அவர்களும் ஹபீப் பாய் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்சா இல்லை விட்டு விட்டார். யாருக்கு கேட்ச் போச்சு? பிரபா அவர்களே ஒரு இந்த சான்ஸை யூஸ் பண்ணுவாரா இல்லையா என்பதை நாம் காத்திருந்து பார்க்கலாம். திக்கு திக்கு திக்கு
பெரியவர் சைக்கிளில் குறுக்கே சென்று கொண்டிருக்கிறார். அவர் குண்டியில் ஒரு சிக்ஸர் அடிப்பார். நாய் சிரிக்குது பாருங்க நீங்க சொன்னதுக்கு. நாய் கூட சிரிக்குதுனே. ஆஹா, ஒரு ரன்கள் அப்படி என்று நினைத்தோம், ஆனா ஓடவில்லை. சத்தமா பேசுங்க, அமைதியா பேசுனா கேக்குமா? கேப்டன் அவர்கள் எப்போ கெத்தானவர்கள் இல்லை, எப்பவுமே கெத்து தான் அவர்கள். எத்தனை அன்பு யாருப்பா? நாய் நேரா போ, நீ வந்து வீடியோல தெரிவ. இந்த பிஜிஎம் வந்து தமிழ்நாடு கீப்பர் கையில் தஞ்சம் புகுந்த பந்து. அப்ப இவருக்கு அத பாருங்க, அப்புறம் அவர் சிட்டி பாருங்க. அப்படின்னு இல்ல, அவுட் ஆயிட்டோம்னா ஏன்னு சொல்லுவாங்கப்பா. கண்டுபிடிச்சிட்டேன் பாய். நான் ஒரு பால்ல பவுண்டரி அடிச்சிருவேன். ஐயா அடிக்கலாம் மாட்டாங்க, பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நாய் பாவம் பயந்துட்டாங்க. ஏய் கடைசி 6 ஓவர் 6 ரன் அடிச்சா போதும் ஜெயிச்சிடலாம். இந்த எடுக்கறேன். ஷிட் 100 ரன் அடிக்கணும். நம்மளுக்கு 20 ரன் சாட்டை கூடிய அதுக்கெல்லாம் பேட்ஸ்மேன் தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் இந்த பையனை கடிச்சிப்பா. கடி கடி தெருவுக்கு வந்து இந்த பால் வந்து மிடில்ல வாங்கினேன். இந்த பேட்ல இன்னும் பிரபா மிடில்ல வாங்கவே இல்லை. இல்ல அது அந்த பேட்ல தண்ணி இருக்கு. 60 ரன்டா உன்னா 63க்கு 4 12.1. அஜி சொன்னா 60 ரன் உங்களுக்கு அண்ணே ஒரு சுத்தி அவங்களுக்கு எப்படி நான் போய் உங்க சுவா நீ அக்ஷித் இல்லையா நல்ல பவுலர் நீ அவன வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா சிங்கர் இருக்கா பாருங்க பஞ்சாபி, அவன் நல்ல பவுலர், சூப்பர் பவுலர் நீ உண்மையிலே. இதுல சும்மா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போடுவாங்க. ஐபிஎல்ல 4 ஓவர் வரைக்கும் அவனுக்கு நாக்கு தள்ளிருக்கு. அது வந்து 10 ஓவர் ஒன் டே மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச்லாம் கண்டிப்பா கப்பே அடிக்கும். நான் இவன் இருக்கான்லனே யாரா பிரவீன் குமார் பால் போட முடியாது. பால் போடுறாரு பிரவீன் குமார் தினேஷ் குமார் எங்க ஸ்டேட் யார ஸ்டேட்டுங்க? வேற வேற ஸ்டேட். ஆமாங்க. இல்ல யூபி தான், ரெண்டு பேரும் யூபி தான். ஷாட்ரா குட் ஷாட்ரா. இறங்குறாங்க பாட்டு போடுங்க. மறந்துட்டேன். பாய் பாய் மெதுவா போங்க பாய், நில்லுங்க. நான் நம்ம பிச்சிங் போட இல்ல எடிட் பண்றாங்க, அதனால ப்ராப்ளம் இல்ல. என்ன பாச்சி என்ன இப்படி பண்ணி ஸ்கோர் கேட்டாங்க வெளிய வந்துட்டேன். ஷிட் கஷ்டம்ல இல்ல. ப்ளே பண்ணு. ஓடி வந்து பிடிக்கணும். ஸ்கிப் பண்ணு. ஏதோ ஒரு பிச்சிங் டக்கு போட்டு உள்ள. என்ன பிரபா ஏன்னா உள்ளே உள்ளே மிச்சில இருக்காரு. டேய் எனக்கு ஃபோன் அடிக்காத. காப்பி ரைட் அடிச்சா ஸ்பீக்கர் கேட்காது. உங்க பேர் என்னது? ஸ்பீக்கர் கேட்காது. அடிச்சா ஸ்பீக்கர் அடியா. அசார் பை காண்டி
இதோ பாட்டு. அசார் அவர்களுக்காண்டி இதோ பாட்டு. உங்களுக்கு என்னஜி பாட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்றீங்க? நமக்கு அப்படியா? கடைசி படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ரவுண்டு திருப்பி வந்தாரு. எனி டைம் கால கண்ணாடி தள்ளு, கேமரா நிக்குது. போன வாரம் 5-6 விக்கெட் கலப்பினேன், பகுமானம் நம்ம எல்லாமே சோப்பு தான் வச்சிருக்கோம். நம்ம இந்த கிரவுண்ட்ல அடிச்சதுலாம் வந்து நின்றனால ஒரு 20 ரன் கம்மியாயிடுச்சு. அதனால போயிடுதா போத்தா கூலி மூவி சாங்ஸ். கூலியா? கூலி பட கேசட் இருக்கு, வேணுமாடா? ஏய் அங்கோ வாட் இஸ் மண்ண போட்டுருக்கீங்க. சரி மண்ண போடுற மாதிரி தானே பேசுறேன். இப்படி போயிங்க. ஆமா யார் அம்மாவும் சரத்குமார் நடிச்சது. நீங்க இந்த வீடியோ முடிக்கிறீங்க. இந்த ரீல்ஸ் தான் இதுல வேணா மாத்திரம் எல்லாம் பிச்சு ஓ ஷிட் பிரியாணி தினமா வந்து பவுண்டரி கவிலனே உங்களுக்காண்டி இந்த சாங் எப்படி இருக்கு? ஐயா வீடியோ போனா நாங்க கண்டிப்பா பாட்டா திருவேன். காப்பிரைட் ஆகி வீடியோவே டெலீட் பண்ண போறாங்க. வேற என்ன பிச்சு முடியும். பவுலிங் போறத மட்டும் பார்த்தேன். நடந்து போறத அதெல்லாம் பார்த்தேன். இவர பிக்சர் மட்டும் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் கரெக்டா பார்த்தேன். அதனால கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி வீணா போடுங்க. இப்ப பேசுறேன். என்ன பண்ணீங்க? நீங்க வாட்ஸ்அப்ல டவுன்லோட் இது ரெண்டு பேத்துல யாரும் வெளியில வருவாங்கல, அப்ப இந்த மியூசிக்க போடுவோம். தமிழ்ல நான் போகும்போது ஒரு மியூசிக்க போடுவோம். எப்படி திங்க் பண்ணணும். திங்க் மீ ஏய் புதன்கிழமை கார் வருதுடா. ஒரு மன்னார் காரை வாங்கி தொலைங்க. பஞ்சாயத்து சொல்ல மாட்டேன். அப்படியே வந்து பாரு. இப்பொழுது வெளியில் வரும் அசார் அவர்கள் கண்டி இந்த ஒரு ஸ்பீச். தமிழவர்கள் காண்டி இந்த ஒரு பிஜிஎம். தமிழவர்கள் காண்டி இந்த ஒரு பிஜிஎம்.
அவர்தாயா, தயாரிக்கிற ப்ரொடியூசரே அவர்தாயா. அவர் கத்தி எடுத்து அப்படின்னு அப்படின்னு வெட்டுவாரு பாரு. நல்லா இருக்கு போதும் அடிக்க. உங்களுக்காண்டி பாட்டை போட்டு அவங்க வீடியோவை டெலிட் பண்ணி விட போறாங்க. யூடியூப்ல இருந்து பாரு, காப்பி ரைட் கிளைம் ஆச்சுன்னா டெலிட் பண்ணிடுவாங்க வீடியோவை. உண்மையிலடா நமக்குள்ள இது போட்டுருக்கானே. ஆஹா, அது ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். போடு போடு போடு. போடுறா போடுற, வெளியே போயிடுச்சு. முன்னாடி இருக்கு பாருங்க. போடு போடு. பின்னாடி இருக்கு கல்லு இது எப்படி இது கூட அது வீடியோவே போட முடியாது. ஏன் எப்படி இருக்கீங்க? பாசிட்டிவா நினைங்க. ஏய், ரூல்ஸ் தெரியாம அதான் கை ரூல்ஸ் படி போடக்கூடாது. பாட்டு வேற பாட்டு அவங்க இது நம்ம போடக்கூடாது. நீ போட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது நீ யார் பாட்டு எவன் இதோட அவங்களோட இதோட வந்துடும். ஏற்கனவே வந்திருக்கு அந்த மாதிரி. நம்ம போட்ட வீடியோக்கு அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து 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 பாட்டா போட்டீங்க, ஞாபகம் இருக்கு? யாரு அன்னைக்காக நீங்க எல்லாரும் நீ அம்மா கிட்ட சத்யா நீ பாஸ்டுங்க கண்டரா ஒரே அவுட் ஆயிட்டு மன உளைச்சல் இருக்கு. அது இப்ப தட்டி விட போய் கேமரா நானே மன வருத்தத்தில் இருக்கேன். ஸ்கோர் பாரு எத்தனை அந்த நேரம் பார்த்து அவுட் ஆயிடுவாங்க. நம்ம பிஜிஎம் போட முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்க 5 நிமிஷம் தான். டேய் ஓடுடா டேய். ரெடி ஆகுடா. பேட்டிங் நீ நிறைய சான்ஸ் எடுடா. நான் ஓடுறா இருக்கு. 40 ரன் வேணும் உன்ன. ஸ்கோர் 142க்கு 1 நெக்ஸ்ட் சைடுல ஃபைனல்ல ஓபனா இருக்கு பாருங்க. லெக்கம் போயிருக்கு. ஏய் டேய் ஓடியாடா ஓடா. 2 ஓடா. இன்னொன்னு ஓடு. இன்னொரு ஓட பாரு. விட்டாரு பாரு. ஓகே ஓகே யூ லைக் இட். இது நம்ம எம்ஆர்எஃப் தானா? டீமோட எம்ஆர்எஃப். சித்திக் பாய் அவர்களுக்கான இதோ இந்த பிஜிஎம். சித்திக் பாய் அவர்களுக்கான இதோ இந்த பிஜிஎம். தமிழனன் காண்டி இந்த ஒரு பிஜிஎம். பயம் இல்ல. டேய் இந்தடா உன் க்ளவுட் டேய். இல்ல கரெக்ட் தான். நான் அடிச்சேன் பாரு. ரெண்டே அடிச்சேன் பாரு. ஓடுறா ஓடுறா. ஓடி சித்திகே குயிக்கா ரீச் பண்ணு. புடிச்சேச்சு ஆகுது. எடுத்துக்கிட்டு யாருக்கு அடுத்தது அவ்வளோதான்.
நீங்க மஸ்தான் பாய் இருக்காங்க. மஸ்தான் பாய் இறங்கல போனா உன்ன இறங்க சொல்றாங்க. மஸ்தான் பாய் நீங்க இறங்கலையா? அவருக்கு அடுத்து நானு. இல்ல உங்களுக்கு எவர இறங்கறாப்ல. நானா சொல்லலமா நீங்களே இறங்குங்க. நான் ஃபீல்டிங் கூட பாத்துட்டேன். அவள் கான்ஃபிடன்ட் தான் வராது. ரெண்டு வரா. இதான் ஒரு ரைட்டா அவுட்டா? பால் நிறுத்தி அங்கே தான் நிக்குது. யாரும் பின்னாடில யாரும் ஃபீல்டிங் இருக்கீங்க. எல்லாரும் முன்னாடியே இருந்தாலே மீது. என்ன ஸ்கோர் சொல்லுங்க. லாஸ்ட் 2 ஓவர். நீங்க ஸ்கோர்லாம் பாக்கும்போது யாராவது ஒருத்தவங்க அவுட் ஆகிட்டே இருக்காங்க. அப்படிதான் நீங்க ஒரு ஸ்கோர் பாத்தீங்க. அச்சார் பாய் அவுட் ஆயிட்டாரு. திருப்பி நீங்க ஸ்கோர் பாத்தீங்க. தமிழன் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ திருப்பி ஸ்கோர் பார்க்க சத்யா கேக்குறேன். மொத்தம் 18 ஓவர் தானே? ஆமாண்ணே. எத்தனை முடிஞ்சிருக்கு? 16. 2 ஓவர். அழகா போதும். இன்னைக்கும் நாளைக்கு பரவாயில்ல அட்ரா மேட்ச் எண்டு வரை இருடா. மேட்ச் எண்டு வரை இருடா. டேய் உங்க அத்தா வந்து அடிப்பாரு. நல்லா உட்கார்றா. இல்ல எனக்கு விட்டாரு. ரெண்டு தான். ஆமா எனக்கு விட்டாரு. இவர்தான் பிடிச்சாரு எனக்கு இங்க. எனக்கு ஆஃப்ல சத்யானயா அவர்களுக்கான இந்த ஒரு பிஜிஎம். சத்யானயா இந்த ஒரு பிஜிஎம். வெளியே ஒரு ஓவர் தான். இந்த ஓவரில் 3 பால் முடிஞ்சிருக்காங்க. அதிர்ச்சி 2 பால் பிடிச்சாங்க. 4 பால் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 பால் இருக்கு. 8 பால் இருக்கு. 8 பால்ல போற 15 ரன் அடிச்சா போதும். உங்களுக்கு பார்த்து நல்லா போட யாருமே 2 பேத்தையும் பண்ணல. அவருக்கும் 2 பைக்கும் படல, இவருக்கும் படல. பின்னாடி இருந்து கூட வா. நாப்கானிஸ்தான் பால் நீங்க அடிச்சு கொடுக்கணும். பால் எத்தனை நல்ல பால் போடுற பாவ தவற போயிட்டு. அடிச்சானா ஆனா சமால் டீம் அடிக்கும். ஓடி பேட்லாம் படுது. ஓடியா. இங்க நானே வேணாம். ஓட்டு. யாரு நின்று ஆடு அவசரம் இல்ல. ஒயிடே போடுவோம். யார் அடிச்சு நம்மளுக்கு போவே இல்லை பந்து என்னன்னே தெரியல. மசம் அந்த மாதிரியே இருந்துச்சு. அப்போ கூட இந்த அளவுக்கு கூட ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கு கிரவுண்டு. இப்போ லாஸ்ட் டைம் நடக்கும்போது அஜீஸும் இந்த அவரோட பிரபாவா மாஸ் அந்த டைம் நல்லா தானே இருந்துச்சு. சூப்பராக ஆடி முறுக்கிட்டான். கிளைமேட்
ஆனா எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறியா தான்டா இருந்துச்சு. அதனால batting பிரியாணி தின்னு போட்டு கையை என்னால பால சரிடா, அதெல்லாம் முன்னாடிலாம் பிரியாணிலாம் தின்னக்கூடாது. டைமிங் வரல பத்தியா, அங்கெல்லாம் நம்மளுக்கு அடி எதுவும் யாருக்கு சரியா விடுது. அப்படின்ற மாதிரி எங்கடா பாத்தீங்க இந்த ஷிப்ட்லாம்? நீ எந்த படம்? சின்ன பையன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே ஆல் அவுட் ஆகிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. 5 மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரிக் போயிருமோன்னு எனக்கு இல்ல வச்சு அமைக்கணும். தேவையில்லை. உங்களுக்கே கரண்ட் கீழே வந்தா நீங்களே படுத்து கீழே ரொம்ப கீழே. நம்ம மூப்பை பாரு, எல்லா பாலும் நம்மளுக்கு அப்பதான் பவுன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆமாடா, எனக்குலாம் இன்னைக்கெல்லாம் ஒரு பால் கூட சரியா மீட் ஆகல, ஒரு பால் கூட ஸ்ட்ரைட்டா மீட் ஆகல. அப்படிலாம் கிடையாது. பிரபா, அந்த இந்த ரெட் கலர் பையன் கொடுவேன். அவ்வளவுதான் வந்துட்டு முடிஞ்சு ஆல் அவுட். எனக்கு 2 பால் போடுவேன். இந்த நேரம் ஆதாயிக்கிட்டு 2 பால் போடுவேன். அப்படி கட்டாதீங்க. சொல்லு பிரதர். திருநாவுக்கரசு